ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவுமா ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நாம் ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்து தாங்க. விசேஷமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அக்காமாருக்கும் பாடல்களுக்கு நடனம் ஆடக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்கும் நீ ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து ஆஸ்வத்து வழிநடத்துவாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? வெரி குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? திருப்பியும் ஒரு சண்டே, ஜனவரி மந்த்து இல்லையா? ஸோ நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். எல்லாரும் கைகளை கூப்பிக்கங்க, கண்களை முடிக்கங்க, தலைகளை தாழ்த்துங்க. நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. ஒரு புது வருஷத்தை நாங்கள் தொடங்கி அதில் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களோட கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவர், எங்களோட பிள்ளைகளுக்கு சரீர சுகவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். எந்த விதமான இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் பிள்ளைகள் எதுவும் செய்யாத படிக்க பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களோ நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ ஆக்ஷன் சாங் பாட போறோம். ஆக்ஷன் சாங் பாட எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடி? ஓகே, வாங்க எல்லாரும் போய் ஆக்ஷன் சாங் பண்ணலாம். என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாரும் இப்போ அப்படியே அழகாக உட்காந்துட்டு உங்களுடைய பைபிள் எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம பைபிளில் 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்ல. ஸோ போன வாரம் நம்ம எந்த புக் பார்த்தோம்? இதில் மொத்தம் நிறைய புக்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு புக்ஸ், தெரிஞ்ச புக்ஸ் கொஞ்சம் நிறைய பார்க்குறோம். ஏன்னா அது மனசுல பதியணும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அப்பப்போ ஒரு புது புக்ஸ் பார்க்குறோம். அந்த மாதிரி போன வாரம் நம்ம ஒரு புது புக் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 1 சாமுவேல். ஓகே, 1 சாமுவேல் அப்படிங்கிற அது பழைய ஏற்பாட்டு புக்கை பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது கண்டுபிடிக்கிறீங்களா? சங்கீதம், சாம். ஓகே, சங்கீதம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அது பழைய ஏற்பாடு. அப்புறம் எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும்? அக்கா போன வாரம் நீங்க ஹேண்ட் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் இந்த வாரம் கரெக்டா அதே ஸ்டெப்ஸ் படி பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓல்ட் டெஸ்ட்மென்ட். ஓகே, சங்கீதம் வந்து பழைய ஏற்பாடு. அப்புறம் எந்த ஹேண்ட்? லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, ஸோ நம்ம இப்படி திருப்பணும். திருப்பிக்கலாமா? ஓகே, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓகே, சாம் சாப்டர் 37 verse 5. தமிழ் பைபிள்ல 692ஆம் பக்கம். ஏன் பைபிளை திறந்து படிக்கிறோம்னா, நாங்க வேற எங்கேருந்தோ எடுத்தோ படிக்கிறோம், இது வேற ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லைல்ல. நம்ம வேதத்துல இருந்து தான் உங்களுக்கு வசனம் சொல்றோம். சரி, ஸோ அதனால பைபிள் படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க பைபிளை திறந்து நீங்க எங்களோட சேர்ந்து படிக்கணும். ஓகே, படிங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. ஓகே, இப்போ நம்ம படிக்க வேண்டிய நம்மளுடைய மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. சாம் 37 verse 5. ஓகே,
போன வாரம் இதோட நிறுத்தியிருந்தோம். இப்போ அவரும் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அவரு போக போறாரு. தாவீது என்ன நடக்க போகுது? கடவுளை தான் நம்பி போறாரு இல்லையா? அவருக்கு அவ்வளவு கோபம். ஏன் கடவுளை நீ இப்படி சொல்லிட்டல? அனிமல் கூட கம்பேர் பண்ணிட்டாருல்ல. அவனும் அனிமலும் ஒண்ணுதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, நமக்கு தான் அது சிங்கம் லயன் அப்படின்ற, ஆனா அவருக்கு அது சிங்கம் லயன், அவன் ஒரு அனிமல் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. சரி, இன்னைக்கு என்ன நடக்க போகுது இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம வேத பாடம் கவனிக்கணும். ஓகே, ஸோ எல்லாம் கவனமா போய் வேத பாடம் கவனிச்சுட்டு வாங்க, அப்புறம் நம்ம பேசலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புது சண்டே, புது வீக் ஆரம்பிக்க போகுது. நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸ்கூலில் டெஸ்ட் வச்சுருப்பாங்க, ஹோம்ஒர்க் வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கும் ரெடியாக ப்ரிப்பேர் ஆகி வரீங்க, கரெக்டுங்களா? ஆனாலும் நம்ம சண்டே கிளாஸில் இந்த பைபிளில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா வேதாங்கமத்தில் நம்ம நிறையா படிக்கும்போது நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறோம். சரி, நம்ம போன வாரம் பார்த்தோம் தாவீதை பற்றி, போர் கிளம்பி போகிறார், அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது. இப்போது நீங்கள் எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி ரெடி ஆவீங்க? மம்மி எனக்கு இந்த சட்டை போடு, இதுக்கு மேட்சிங்கான ஷூஸை போடு, மேட்சிங்கான எனக்கு பேங்கிள்ஸ் போடு, மேட்சிங்கான வளையல் போடுங்க. பாய்ஸாக இருந்தால் எனக்கு மேட்சிங்கான டை வேணும், மேட்சிங்கான ஃபார்மல் ஷூஸு, சாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடியாகும். எதுக்கு? ஒரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம ப்ரிப்பேர்டாக போகணும், நம்ம ரெடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். அதே போல் அந்த காலத்தில் ஒரு சோல்ஜர் படையில் இருந்து அவரு ஒரு போர்க்களத்தில் போராடுறது போகும்போது என்னென்ன பண்ணுவார்? அவரும் ரெடியாக வேண்டாமா? அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அவரை பாதுகாக்கிறதுக்கு அவர் என்னென்ன பண்ணுவார்? ஒரு சோல்ஜர் தலைக்கு ஒரு தலை கவசம் போட்டுப்பாரு, முன்னாடி ஒரு ஆர்மர் போட்டுப்பாரு, கையில் ஒரு ஷீல்டு வச்சுப்பார் அவரை ப்ரொடெக்ட் பண்ண. அதே நேரத்தில் அவர் தாக்குதல் செய்கிறதுக்கு ஒரு ஸ்வோர்டோ இல்லை ஈட்டியோ இல்லை போ அண்ட் ஆரோவோ ஏதாவது ஒன்று வச்சுருப்பாரு. இப்படி தான் போயிட்டு ரெடி ஆவாங்க. யார்? சோல்ஜர்ஸ். ஸோ என்ன நடக்கும்? எதுக்கு நம்ம இதெல்லாம் போடுறாங்க? அவங்களும் காப்பாற்றிக்கணும், அடுத்தவனை அதாவது அவன் எதிரியை அடிக்கிறதுக்கும் அவங்க கையில் அவங்களுக்கு ஏதாவது ஆயுதம் வேணும். இப்படி தான் ஒரு சோல்ஜர் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, தாவீது என்னமோ பர்மிஷன் வாங்கிட்டாரு சவுல் ராஜா கிட்ட, இந்த மாதிரி நான் போய் அந்த கோலியாத்தை சண்டை போடுறேன்னு. ஆனால் ராஜாக்கும் இருக்கும்ல, இவன் சின்ன பையன் தானே, இவனுக்கு என்ன தெரியும்? சரி, அட்லீஸ்ட் இவன் உயிரை பாதுகாக்கிறதுக்காக இவனுக்குன்னு ஒரு தலைக்கவசம், ஒரு பெரிய ஆர்மர், ஒரு ஷீல்டு, ஒரு கத்தின்னு சொல்லிட்டு, அதுவும் சாதாரணது இல்லை, அவரோடதையே எடுத்து அந்த தாவீதுக்கு கொடுத்தாரு. எதுக்கு? ஏன்னா குட்டி பையன், ஒருவேளை அவன் விளாட்டா சொன்னாலும் அவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ராஜா கொடுக்குறாரு. ஆனால் அதெல்லாம் தாவீது போத்தோனையும் பார்க்க காமெடி பீஸ் மாதிரி ஆயிட்டான். ஏன்னா எல்லாம் பெருசாக இருக்கா, இவனும் சின்ன பையன் ஒல்லியாக இருப்பானா. அதை பார்த்தோனையும் அவனுக்கே பார்த்தா நடக்க முடியல, ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அவன் ராஜா பார்த்து, ராஜா இதெல்லாம் போட்டு என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, நான் எப்படி போய் ஓடி அந்த கோலியாத்கிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம நாட்டோட பேரையும் நம்ம கடவுளோட பேரையும் நான் எப்படி பெருமைப்படுத்துறது? இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழட்டி கீழே வச்சிடுறான். அப்போ அவன் ராஜா பார்த்து சொல்கிறான், ராஜா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன், எனக்கு வேண்டியதெல்லாம் என்னோட தடி, அப்புறமா ஒரு பெரிய ஸ்லிங்கு தெரியுமா, கவனம்ன்றாங்க, அதை போட்டு அடிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆற்றங்கரை ஓரத்துலேருந்து 5 பெபிள்ஸ் எடுத்துக்கிட்டான், குட்டி குட்டி கூழாங்கல். இது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவனோட ஆட்டு மேய்ப்பனோட பேக்கில் போட்டுக்கிட்டு, இதை வச்சே நான் போராடிட்டு வரேன் ராஜா அப்படின்னு சொல்கிறான். ராஜாக்கு முதலே இவன் சின்ன பையனாக இருக்கான், இவனை எப்படி அனுப்புறதுன்னு ஒரு யோசனை. ரெண்டாவது, இவன் எடுத்துகிட்டு போகிற ஆயுதத்தில் ஒன்று கூட கூர்மையான ஆயுதமே இல்லையே, எப்படி இதை வச்சு அவன் போய் போரில் சண்டை போட போகிறான் அப்படின்றது இன்னொரு வருத்தமாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த தாவீது என்ன சொல்கிறான்? கவலைப்படாதீங்க ராஜா, என் கூட யார் வராரு? கடவுள், நம்ம சேனைகளோட பெரிய கர்த்தர் அவர் என் கூட வராரு. நீங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீ அனுப்புங்க, நானும் என் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு தான் அந்த போர்க்களத்துக்கு போகிறேன். அதனால் நீங்கள் என்னைய சந்தோஷமாக வழி அனுப்புங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் ஜெயிச்சு காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதும் போகிறான். என்ன தெரியுது நமக்கு இந்த சம்பவத்தில்? சில நேரத்தில் நம்ம சோர்வாக இருப்போம், சில நேரத்தில் உன்னால் இது முடியுமா அப்படின்னு யாராவது கேட்கும்போது நம்மளோட நம்பிக்கைலாம் யார் மேலே இருக்குது? கடவுள் மேலே தான். ஏன்னா நம்ம என்ன தான் ரெடி ஆனாலும், என்ன தான் நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தாலும், ஜெயிக்கிறது அதாவது ஜெயம் யார்கிட்டேருந்து வரும்? கடவுள்கிட்டேருந்து தான் வரும்.
நம்ம படிச்சிருக்கோம்ல, எக்ஸாம்க்குலாம் படிக்கும்போது நல்லா படிப்போம். எக்ஸாம் போயிருக்கும்போது, ஐய்யய்யோ! இந்த கொஸ்டின மறந்துட்டோம். ஐய்யய்யோ! இத மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும்ல. அந்த மாரி நம்ம ப்ரிப்பேர் பண்றது நம்மளோட வேல. நம்ம மனசால ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு காம்படிஷனுக்கோ எதுக்கோ போணும். ஆனா அதே நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டு போணும். ஏன் அப்படி தெரியுமா? ஏன்னா நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த நேரத்துல, அந்த சம்பவத்துல, அந்த இடத்துல நமக்கு ஜெயத்த குடுக்குறது யாரு? கடவுள் தான். ஓகேவா பசங்களா? சரி, இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். சவுல் ராஜாவும் சோகமாவும் வருத்தத்துலயும் என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ போர்க்களத்துல யாரு ஜெயிப்பா? தாவீதா இல்ல கோலியாத்தா? என்ன நடக்க போகுது? அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஓகே பசங்களா? அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய். என்ன குட்டீஸ், கவனிச்சிங்களா? இல்ல ரொம்ப சூப்பரா இருந்ததுல்ல? ஒரு சோல்ஜர் அப்படின்னா எப்படி இருப்பாங்க? சோல்ஜர் அப்படின்னா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? தெரியும்ல? நம்மளுடைய கண்ட்ரி, நம்ம கண்ட்ரி பேர் என்ன? இந்தியா. ஓகே, நம்மளுடைய கண்ட்ரி இந்தியா. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் பாதுகாக்கிறதுக்காக நிறைய விதமான ஒரு படைகள் இருக்கும். அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா கப்பற்படை, விமானப்படை, தரைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள் இருக்கும் போது யானைப்படை, குதிரைப்படை அப்படின்னு சொல்லி நிறைய வந்து படைகள் வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய இதுல இப்போ உங்களுக்கு சொல்லும் போது நமக்கு நேவி இருக்கு, ஆர்மி இருக்கு, ஆர்மி ஃபோர்ஸ், ஏர் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் நேவி. இப்போ இதுல இருக்கிறவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ். ஓகே, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. பட் அவங்களோட ரோல் என்ன? நம்ம பத்திரமா இருக்கணும், நம்ம பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க? கண்ட்ரிய பாதுகாக்கிறாங்களே. ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. ஸோ நீங்க இப்பெல்லாம் வந்து ரொம்ப பெரிய குட்டீஸ்லாம் ரொம்ப அதிகமா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க என்எஸ்ஜி ஆக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. அவங்கெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரியை பாதுகாக்கிற ஒரு சோல்ஜர்ஸ். ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க தான் முன்னாடி போகணும். அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த கண்ட்ரி இல்லையா, இஸ்ரேல் மக்களுக்கு சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் போட சொன்னா தாவீதுக்கு அது பத்தலை. ஏன்னா அவர் சின்ன பையன். அவர் வந்து அந்த யுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் சாப்பிட்டு அந்த அளவுக்கு அவர் திடகாத்திரமா அப்படிலாம் அவர் இல்லை. அவர் நார்மலா நம்மள மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், அது ஒரு சின்ன ஒரு யூத் பையன் மாதிரி அவர் இருந்தார். அப்போ அவருக்கு அது போட்டுன்னு அவர் உள்ள போயிட்டார்ல, அவருக்கு அதால போட்டுட்டு நடக்க முடியல, அவருக்கு அது தூக்கிட்டு செய்ய, ஏன்னா அவர் பழகலை. ஏன்னா அது எல்லாமே வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும். நமக்கு வந்து இப்போ நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, போலீஸ் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆர்மியில இருக்கவங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நேவில இருக்கவங்க ட்ரெஸ் போட்டு, அது யூனிஃபார்ம். அப்போ அந்த காலத்துல வந்து படைகளுக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்காங்கல்ல, அந்த புல்லட் வந்து அவங்களை எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து புல்லட் கிடையாது இல்ல, ஆனா ஈட்டியில குத்துவாங்க, கத்தியில குத்துவாங்க. அப்ப அது மேல படக்கூடாதுன்னு அவங்க அந்த மேல அந்த மார்க் கவசம் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் வந்து அப்போ ரொம்ப வெயிட்டா வெண்கலம் இல்ல இரும்பு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அப்ப அப்படி செய்யும் போது ரொம்ப வெயிட்டா இருக்கும். அப்ப அது போடும் போது அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு உடம்புல பலு இருக்கணும், அது பழகணும். அப்போ அந்த மாதிரி பழக முடியல. அவர் வந்து அதெல்லாம் பழக்கம் இல்லை, அவர் ஆடு மேய்க்கிறவர் தானே, அவருக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அப்போ அதெல்லாம் போட்டோன்னா அவருக்கு அதை போட்டு நடந்து பழக அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவர் சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு வேணாம், என்னை விட்டுடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவன் இருக்க மாட்டான். ஏன்? கடவுள் என் கூட இருக்காரு. அதுதான் நம்மளோட இன்னைக்கு வசனம் படிச்சோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பா அவர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா நான் அவருக்காக தானே போறேன், அவர் செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்லி போனாங்க. நடந்துச்சா? நடக்கலையா? அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனா இதுல இருந்து நம்ம என்னக்கா தெரிந்து கொள்றோம்? நம்மளுடைய உலக பிரகாரமான காரியங்கள் முன்னாடி இல்ல, நமக்கு ரொம்ப சின்ன அறிவு, நமக்கு இவ்வளவுதான் நமக்கு அறிவு இருக்கு இல்ல. ஆனா நமக்கு மேபி நம்ம சொல்லலாம், ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் பிரெயின், எனக்கு நிறைய, ஐ எம் வெரி ஸ்மார்ட், ஐ எம் வெரி இன்டெலிஜென்ட் இருக்கலாம். ஆனா கடவுளுடைய பார்வைக்கு முன்னாடி நமக்கு இவ்வளவுதான் இருக்கும். ஆனா நம்மளுடைய வழியை நம்ம டெய்லி எழுந்து, நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க இல்லையா, டெய்லியும் எழுந்து ஒரு நாள் கூட நீங்க ஜெபம் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வைக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருக்கும், கடைசி காலங்கள்ல இருக்கும். பெற்றவர்களுக்கு அதோடைய அருமை தெரியும். ஓகே, ஸோ உங்க அம்மா அப்பா ரொம்ப உங்களை பயந்து உங்களை ஜெபத்துலதான் உங்களை வழி நடத்தி உங்களை வந்து அனுப்புறாங்க. அப்போ நீங்க குட்டீஸ் என்ன செய்யணும்? டெய்லியும் நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி
காலைல எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேயர் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போவீங்களா, வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் முழங்கார் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும். ஏசப்பா நான் போகிறேன், ஏசப்பா நாங்கள் இந்த மாதிரி கிளம்புறேன், நான் ஸ்கூலுக்கு போய் நல்ல பிள்ளையாக இருக்கணும், எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, என்னை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போய் உங்களோட காரியத்தை நடப்பீங்க. அப்போது வசனம் என்ன சொல்லுது, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ அன்னைக்கு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், உங்களுடைய கொஞ்சம் நான் பெரிய பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு என்ன விதமான ஒரு ஸ்கூல்ல புல்லீஸ் இருந்தாலும், இல்லை உங்களை ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, பசங்களாம் சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க, அப்படி எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் உங்க கூட யார் இருக்கா, கடவுள் இருப்பார். ஏன்னா உங்களோட வழியை நீங்க கர்த்தருக்கு ஒப்புவிச்சுட்டு போகும்போது எல்லாவற்றையும் ஏசப்பா உங்களுக்கு வாய்க்க செய்வார். செய்யலாமா? கைகளை கூப்புங்க, கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, ஏசப்பா ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் வராம எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நான் பண்ணாத தப்புக்கு என்னை வந்து எத்தனையோ தடவை என்னை வந்து பழி சொல்லியிருக்காங்க ஏசப்பா. நான் செய்யாத தவறுக்காக நான் எத்தனையோ தடவை தண்டனை அனுபவிச்சிருக்கேன் ஏசப்பா. பள்ளிக்கூடங்களில் நான் எத்தனையோ தடவை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை சேர்ந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஏசப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை வந்து ஒடுக்குறாங்க. நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து பயமாக இருக்கு ஏசப்பா. இந்த மாதிரியான பல காரியங்கள் ஆண்டவரை எங்களோட பிள்ளைகள்கிட்ட இருந்தால் நீங்கள் அந்த பிள்ளைகளை பலப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த காலகட்டங்களில் சுவாமி உண்மையே நம்பி அவங்களோட வழிகளை உமக்கு ஒப்புவித்து அவங்க காரியத்தை நடப்பிக்க நீர் உதவி செய்யும். அந்த பிள்ளைகளோடு இருந்து நீர் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா அவங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ள வழி நடத்தும். ஏசின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டிவிட்டி செக்ஷனுக்குள்ள நம்ம போலாம். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டிவிட்டி செக்ஷன் நம்ம பண்ணலாமா? ஓகே, ஆக்டிவிட்டி செக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல ஒரு ஷேப்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, முதல்ல இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஏதோ ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நம்ம பேட்ச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன ரெக்டாங்கிள் நீளமா 2 எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஷேப்பில் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நான் இப்படி 2 கீழே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி இது இந்த பக்கம் 2 ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு தொப்பி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த தொப்பியும் நான் மேலே இப்படி ஸ்டிக் பண்ணுவேன். இப்போ நான் பண்ணுறேன், காமிக்கிறேன் பாரு. ஓகே, ஸோ முதல்ல ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ஒரு 2 அதுக்கப்புறம் அடுத்த சின்ன ரெக்டாங்கிள் நீளமா பண்ணது 2 கை, அப்புறம் ஒரு சர்க்கிள், அப்புறமா ஒரு தொப்பி. ஓகே, ஸோ சோல்ஜர் அழகா நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இது பண்ணி ஒட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? நானும் சோல்ஜர் தான், ஆனா யாருக்கு சோல்ஜர் தெரியுமா? நான் ஏசப்பாக்கு சோல்ஜர். ஓகே, நான் ஏசப்பா காரியத்திற்காக நான் நிற்க போறேன். ஆமா, நம்மளுடைய நாட்டுக்காகவும் நம்ம நிக்கணும், நம்மளுடைய தேசத்திற்காகவும் நம்ம நிக்கணும். நான் கடவுளுக்காக நிற்பேன், நான் கடவுளுடைய சோல்ஜர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, வி ஆர் காட் சோல்ஜர். ஓகே, சரி, அழகா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்க. ஓகே, அடுத்த வாரம் என்ன பேட்ச்? ஓகே, அடுத்த வாரம் என்ன பேட்ச் தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்ச். என்னது? தம்ஸ் அப் இல்லையா? என்ன சொல்லுவாங்க? தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அடுத்த வாரம் இந்த மாதிரி அழகா ஒரு தம்ஸ் அப் பேட்ச் வந்து பண்ணி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். போன வாரம் கேட்ட கேள்விகள் மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னது யார்? ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னது யார்? குஷ்டரோகி என்பது சரியான விடை. ஆனா இப்ப நம்ம குஷ்டரோகின்னு சொல்றது இல்லை, தொழுநோயாளி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால அந்த வார்த்தையை கத்துக்குங்க, தொழுநோயாளி. 2வது கேள்வி, வேலைக்காரன் வேதனைப்படுகிறான் என்று சொன்னது யார்? 100க்கு அதிபதி. எல்லாரும் சரியா எழுதியிருந்தீங்க. 3வது, ஜொரமாய் வீட்டில் இருந்தது யார்? பேதுருனுடைய மாமி. 4வது கேள்வி, நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? ஏசாயா தீர்க்கதரிசி. 5வது கேள்வி, ஆண்டவரே மடிந்து போகிறோம் என்று சொன்னது யார்? சீஷர்கள். இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்தின பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ பிரார்த்தனாக்கா
ஆல்பபெட் ஆர்டரில் படிப்பாங்க, உங்கள் பேர் வரும். கவனமாக கேளுங்க. Arlene Jessica E. Coimbatore, Ashish Matthew K. Pullal, Adeline Junior Esther A. USA, Annie Giovanna J. Sevapet, Blessing D. P. Kaivandur, Caleb Joel J. V. Bangalore, Darius Jonathan C. Switzerland, Deborah Joanne Switzerland, Hannah Priscilla J. Padi, Jason Emmanuel Raj V. J. Tirunindravur, Jason Jonathan J. Periyakuppam, Johan Samuel Joshran M. Bangalore, Joanna Susan Jehoshiba M. Bangalore, Joshua J. V. Bangalore, Judah Ben-Hur A. Padi, Kesia Adeline Daffodil G. Kilpak, Mercy Matilda K. Poondamali, Nayan I. R. Tirunindravur, Richardson D. P. Kaivandur, Sarah R. Gumudi Pundi, Shirley G. P. Karur. போன வாரம் எல்பி அப்படின்ற பேட்ச் குத்தி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அனுப்பின பிள்ளைகளுடைய படங்கள் இப்போ வரும், உங்கள் படமும் வரும். கவனமாக பாருங்க. இந்த வாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். மேத்யூ 9th chapter 5 questions. தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொன்னது யார்? தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொன்னது யார்? இந்த தேவ தூஷணம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை சொல்றது, அதுதான் தேவ தூஷணம். தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொன்னது யார்? 2வது கேள்வி, தேவனை மகிமைப்படுத்தினவர்கள் யார்? தேவனை மகிமைப்படுத்தினவர்கள் யார்? 3வது கேள்வி, ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மனிதன் பெயர் என்ன? ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மனிதன் பெயர் என்ன? 4வது கேள்வி, தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டது யார்? தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டது யார்? 5வது கேள்வி, அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் என்று சொன்னது யார்? அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் என்று சொன்னது யார்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி பேட்ஜ் படம் குத்தி மெமரி வர்ஸ் வீடியோவை வரக்கூடிய 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்பணும். செவ்வாய்க்கிழமை தான் கடைசி நாள். அதுக்கு பிறகு அனுப்புறவங்களுடைய பெயர்களை எடுத்துக்க மாட்டோம். ஒழுங்கா நீங்க அனுப்பணும். நான் ஒவ்வொரு தடவையும் அனுப்புங்க நான் சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் கேட்டேன். இந்த வருஷத்துல இருந்து கேட்க போறதில்ல. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க தொடர்ந்து படிங்க. டிராயிங் காம்படிஷன் முடிச்சிட்டோம், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் முடிச்சிட்டோம், மெமரி வர்ஸ் காம்படிஷன் முடிச்சிட்டோம், சிங்கிங் காம்படிஷன் முடிச்சிட்டோம். எல்லாரும் சொன்னாங்க இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் பரிசு கொடுக்காதீங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் பரிசு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் உங்க வீட்டுக்கு நேத்தோடு வந்திருக்கோம். எல்லாருக்கும் வந்திருக்கோம். 2 வந்திருக்கோம். ஒரு gift, ஒரு வசனம், 2 வந்திருக்கோம். அதை வாங்கியிருப்பீங்க. வாங்கின பிள்ளைங்க எனக்கு தகவல் சொன்னீங்க. கிடைக்காதவங்க கிடைச்ச பிறகு எனக்கு தகவல் சொல்லுங்க. நீங்க வாங்கியிருப்பீங்க நம்புறோம். எனக்கு பர்த்டே வருது, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 21ஆம் தேதி, ஜனவரி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வருதுன்னா
உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும் தெரியுமா? 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அனுப்பணும். எந்த நம்பர் தெரியும்ல? புதுசாக வந்த பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன், 9841250070 அனுப்போம். மறந்துடாதீங்க. gift வந்த பிறகு எனக்கு தகவல் சொல்லுங்கள். ஜெபம் பண்ணலாமா? கிருபை இரக்கம்ல நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவர், இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்றுக்கொண்டதை நீ இந்த பிள்ளைகளுக்கு ஆஸ்வத்து தாங்க. விசேஷமாக தாவீதை போல் இந்த பிள்ளைகள் வைராக்கியமாய் வாழ உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, பாதுகாப்பை அருளுங்க. பிள்ளைகளை சுற்றிலும் வேலெடுத்து பாதுகாக்க வேண்டுமாய் எல்லாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.